புகழேந்தி, நீங்க பல தேர்தல்கள்ல களத்துல இந்த வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த பார்க்கிற அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். உண்மையில என்ன நடந்தது? இது யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது? எப்படி பாக்குறீங்க புகழேந்தி? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. விஜயன் சார், நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அந்த இடம்பெயர்ந்து வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்க வேற ஏரியாவுக்கு போயிருப்பாங்க எக்கச்சக்கமா. அது மாதிரி போனவங்க, வீடு வாங்கினவங்க புதுசா போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவர்கள் எல்லாம் எங்கே காணாமல் போனார்கள். நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க, அதை தான் நானும் கேட்கிறேன். எப்படி எப்படி குறையும்? அது குறையறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? நீங்க நல்லா கவனிக்கணும். ஒண்ணு இந்த ஃபார்மை கையில வாங்கி ஈஸியா ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றது அடிப்படையான தவறு சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓட்டு போட்ட? 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எங்க இருந்தாரு? அவரு அந்த காலம் உங்க அப்பா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னு கேட்கிறாரு. அது வரைக்கும் நம்ம எஸ்கேப் ஆயிருக்கோம். அவர் நீ எங்க ஓட்டு போட்ட? அந்த இடமே இருக்காது, அந்த பூத்தே இருக்காது விஜயன் சார். இதெல்லாம் எழுதி பாமர மக்கள், தினம் கூலி வேலை செய்யறவங்க, வேலைக்கு போயிட்டு சோர்ந்து போய் 7 மணிக்கு 8 மணிக்கு வர்றவங்க, இதெல்லாம் எப்படி எழுதி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்குதான் புகழேந்தி, அதுக்குதான் கட்சிக்காரங்களே போனாங்களே கூடயே. இப்ப உண்மையை சொல்லிட்டு அசிஸ்ட் பண்றதுக்கு போனாங்கல்ல. இல்ல திமுக சார்பா களத்துல போய் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னதுதான் உண்மை. அவங்க அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிட்டாங்க, இதை எதிர்க்கவும் செய்தாங்க. அதுதான் உண்மை, கள நிலவரம். அவங்க போய் அதை பண்ணி கொடுத்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. வேற எந்த கட்சி ஃபீல்டுக்கு போச்சுக்கிறீங்க? நான் ஒரு உண்மையை சொல்றேன். இப்போ புதிய தலைமுறைக்கு நாங்க போவோம் சார், ரோட்ல என்ன கூட வச்சுக்கோங்க சார், பரவாயில்ல. இந்த வீட்டுக்கு பணப்பட்டுவாடா போயிட்டு இருக்கோம் சார். கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா 67 நம்பர் வீட்டுக்கு போகாத, அது நம்ம கட்சிக்கு எதிர்கட்சி, அங்க போய் பணம் கொடுத்துடாத. அவங்க நமக்கு போட மாட்டாங்க, நம்ம கட்சிக்கு போடுவாங்க. பாருங்க, 37 நம்பருக்கு போ, இந்த வீட்டுக்கு போ. இப்படிதான் சார் பணப்பட்டுவாடாவே நடக்கும். எலெக்ஷன் டைம்ல ஓப்பனாவே சொல்றேன் நான். ஆகவே இது போல கட்சிகள் தங்களது வாக்காளர்களை பிரித்துக் கொள்கிறது. கட்சிகள் போய் நியாயமா இந்த வாக்காளரை சேர்க்கணும்னு சொல்லி அதிமுக காரர் திமுக காரரையும், திமுக காரர் அதிமுக காரரையும் போய் சேர்க்கவே மாட்டாங்க. அதுதானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னாச்சு? ஃபார்ம் வாங்கணும், ஃபில்அப் பண்ணணும், எழுதி கொடுக்கணும். நீங்க சொன்னீங்களே இறந்தவர்கள் பேசுனீங்க, இறந்தவர்கள் சொன்னீங்க. அந்த இறந்தவர்கள் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னா 18 வயது பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும்? 18 வயது 20 18 வயசுல புதுசா வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒரு பெரிய கொடுமை நடத்திருக்கு பாத்தீங்களா? முதல்வர் தொகுதியில 1 லட்சம் வாக்காளரை காணுமா? எடப்பாடி பழனிசாமி இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 28,000 என்னவோதான் போயிட்டு இருக்காங்க. புகழேந்தி, ஏதோ கிணத்த காணான்ற மாதிரி சொல்லாதீங்க, நீக்கப்பட்டிருக்காங்க புகழேந்தி. இல்ல கிணத்த காண கதை தான், நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் தடுமாறிட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது கிணத்த காணோம் அப்படிங்கிற கதை தான். அதாவது 2016 போன எலெக்ஷன் 2016க்கும் அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 2021க்கும் வித்தியாசத்தை பாருங்க. 5,79,000 2016 எலக்ட்ரோல்ஸ் 5,79,000. அது ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருந்த விட அதிகமாகுது. அடுத்த தேர்தலில் 2021 99 மாறுது. 20,000 வாக்காளர்கள் அதிகமாகறாங்க. இல்ல, இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆர்கே வெளிப்படையா ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுல ஆர்கே சொல்றது சரியானது. குளறுபடி மாத்திரம் நடக்கல, திட்டமிட்ட சரியா தான் பாக்குறேன். இன்னும் 1 மாசத்துல என்ன நடந்துரும்? இப்ப இந்த பாமர மக்கள் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்களா? அந்த உயிர் எடுக்கிறாங்க சார். அந்த பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்க, யூனியன்ல வேலை செய்யறவங்க, அந்த முனிசிபல்ல வேலை செய்யறவங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க, டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் படாத அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவங்களை நீங்க குறையே சொல்ல முடியாது. நானே சந்தா போய் ஒசூர்ல ஒரு ஆளை பிடிச்சு அந்த அம்மா பாவம் அம்போன்னு சார்னு போன்னுச்சு. அதுக்கு பின்னாடி நீங்க போய் உங்களுடைய போட்டோவை எடுத்துட்டு வாங்க, உங்களுடைய ஐடி கார்டை கொண்டு வாங்க, ஆதார் கார்டை கொண்டு வாங்க, இதெல்லாம் இல்லாமலே போயிட்ட. உண்மையை சொல்றேன் நான். இப்போ பாமர மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் இந்த தலைவலி ஏன் விஜயன் ஒரு நிமிஷம், இந்த தலைவலி ஏன்? யார் இறந்திருக்காங்க டெலீட் பண்ணுங்க, யார் 18 வயசுக்கு வந்தாங்க உரிமை பெற்றிருக்கிறார்கள் சேர்த்துருங்க. இந்த சென்சஸ் தானே போயிட்டு இருந்தது. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு அதிமுக
இது மாதிரி எல்லாம் செஞ்சு என் தொகுதி 60க்கு மேல வாக்காளர்களை காணன்றாரு. இதை எடுத்துட்டு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு சிவி சண்முகம் எலெக்ஷன் கமிஷன்ல போய் நிக்கிறார். ஒரு ராஜ்யசபா எம்பியை உள்ள உடனே இதுல பெரிய மோசடி நடக்குது, கம்ப்ளைண்ட் பண்ண வந்தன்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார். அவர் தொகுதியில் 28,000 தான் போகுது. முதலமைச்சர்ல 1 லட்சம் வாக்காளர்கள் காலியாகுது. இது என்ன சார்? ஏதாவது ஏன் சார் இப்படி மக்களை போட்டு ஜெயக்குமார் வேற நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நியாயமா இருக்கா? நியாயம்னு சொல்றாரு ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமியும். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பேசல. நான் அந்த இடம் தான் ஆர்கே அவர்கள்ட்ட இதுல யாரு வரவேற்கிறாங்க, என்ன நடந்தது எதுவுமே தெரியாம அதுதான் புகழேந்தி சொல்றாரா? இதுல மிக மிக தெளிவாக மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் வாக்களித்தாங்க, இப்ப அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க. இது தாராளமாக பிளஸ் மைனஸ் 5% மேல இருந்ததுன்னா டெஃபினட்டாக அங்க பிரச்சனை நடந்திருக்கிறது, இவங்க ஒழுங்காக செய்யவில்லை என்றதான். நான் இன்னும் ஒரு அரசியல் கட்சி இது செய்து கொண்டிருக்கிறது நான் சொல்ல. கணேஷ்குமார் என்பவர் பாஜகவுக்கு வாக்கப்பட்டவர், அதான் என்னை பொறுத்தவரை இஷ்யூவா இருக்கிறது. இங்க ஃபீல்ட் லெவல்ல ஒரு பிஎல்ஓ இல்லைன்னா பிஎல்ஏஓ வேணுமென்றே ஒருத்தனை விடுவிக்கிறது இல்லைன்னா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அங்க அதுக்குள்ளாலே நான் போல, ஏன்னா என்கிட்ட இன்னொரு அதுக்கான ஆவணங்கள் கிடையாது, டேட்டா கிடையாது. சுவாமிநாதன் சொல்றார் இது ஒரு வகையில ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜா போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படிலாம் புரிஞ்சுக்க இல்ல. நிச்சயமா அது நமக்கு வழியே இல்ல, தெரியறதுக்கான வழியே கிடையாது. இன்னும் எவ்வளவு டிலீஷன் வரும் நமக்கு தெரியல. ஏனென்றால் என்னை பொறுத்தளவுல எத்தனை பேர் இது ஃபில் பண்ணாதனால இன்னும் எக்ஸ்க்ளூட் பண்ண போறாங்க என்று அந்த டேட்டா அவங்க கொடுக்கல. ஃபில் பண்ணாதனால இப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ ஃபார்ம் 6 இப்ப கொடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவதாக எத்தனை பேர்கள் ஓல்டு லிஸ்ட்ல இருந்தவர்கள் 2005 லிஸ்ட்ல இருந்தவர்கள் ஏன் இப்ப இல்லாதவர்கள் எத்தனை பேர்? இந்த 2 டேட்டா பீகார்ல இவர்கள் கொடுக்கல. பீகார்ல மொத்தமாக 8% நபர்கள் தான் வெளியேற்றினார்கள். இந்த எக்ஸைஸ்ல 12% நபர்கள் வெளியே வரப்போறார்கள். அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 15 கோடி மக்களை இதுல இருந்து நீக்க போறாங்க. யூபியில 2.93 கோடி ஃபார்ம் திருப்பி வரலங்க. தமிழ்நாட்டுல 80 லட்சம் ஃபார்ம் திருப்பி வரல. எவன் கேட்பான்? சுருக்கமா அப்ப குளறுபடியா புரிஞ்சுக்கணுமா? இது என்ன விளைவை ஏற்படுத்த போகும்னு நமக்கு தெரியாது, தெரியல எங்க என்ன நடந்தது அப்படி புரிஞ்சுக்கணும். விஜயன் சொல்லுங்க புகழேந்தி. அதாவது நான் முதல்ல சொன்னேன் 2016 5,79,000, 2021 5,99,000. சுதந்திர இந்தியாவில் முதலில் 1 கோடியே வாக்காளர்கள் காணாமல் போன ஒரு சரித்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மாற்று கருத்தே கிடையாது. என்ன சார் 1 மாசம் கழிச்சு செக் பண்ணிக்கோங்க, கொண்டு போய் வச்சுக்கோங்க. சார் என்னால முடியாது சார், நான் படிக்காதவன். சுவாமிநாதன் எனக்கு தெரியும், எனக்கு பாபர மகன். சுவாமிநாதன், நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ராம்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுறணும். ஏன்னா நீங்க 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்றீங்க. ஆனா புகழேந்தி இல்ல பாமர மக்கள்ன்றது. ஆர்கே அவர்கள் சொல்றது இன்னும் டிலீஷன் அதிகமா தான் போகுது அப்படின்றது. முதல்ல புகழேந்தி ஐயா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு நம்ம மக்களை. அதாவது அவர் இடம்பெற்ற அதிமுக ஆட்சியிலேயே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கிளைம் பண்றதுக்கு ஆதார் கார்டு கட்டாயங்கிறது அதிமுக அரசே பண்ணுது. அதுக்கப்புறம் திமுக அரசு தொடர்ந்தது, பாஜக அரசு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படிதான் அமல்படுத்திருக்கு. அதனால பாமர மக்கள் கையில் ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. அதுல அவங்க ஆதார கொடுத்தா சேர்த்துருவாங்க அவ்வளவுதான். அதுல இந்த ஃபார்ம்ல முக்கியமான அம்சமே அதானே. நீங்க உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் காலம்ல, அங்க ஆதார் கார்டு கொடுக்கணும், அந்த ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுக்குற 2 காலம் இருக்கு பாத்தீங்களா, இது என்னமோ இதுதான் குழப்பமா இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு ஃபேமிலி அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? என்ன ரிலேஷன்? ப்ரொசீஜரையே விட்டுரும் அந்த காம்பா. இது இப்ப இதுல இன்னும் நீக்கப்படலாம்னு ஆர்கே அவர்கள் சொல்றதும் புகழேந்தி வெளிப்படையான அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்னணியில் அரசியல் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா 2 விஷயம். ஒன்னு, புதிய வாக்காளர்களை சேர்க்கணும், அது நிச்சயமா ஏறும். 2வது, கட்சிகள் இன்னும் ரொம்ப உத்வேகமா நிறைய பேர் நம்ம நம்மளுடைய தொண்டரோட போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கூடுதலாக உத்வேகத்தோட பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 66 லட்சம் சொன்னீங்களே விடுபட்டது, அந்த 66 லட்சம் தாண்டி 1 கோடி போனாதான், புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டாலும் சொன்னாதான் நம்ம பயப்படணும். அதுதான் சந்தேகப்படணும். இப்ப ஃபார்ம் 6 அது இருக்கா? இப்ப புதிய வாக்காளர்கள் வரணும்னா தாவேகா பெருசா வேலை பார்க்க போறாங்க. 66 லட்சத்துல மத்த கட்சிகள்லாம் வேலை பார்த்து சேர்த்துருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? தலைகீழா மாறி
இல்ல 1.5 கோடி வாக்காளர்கள் இன்னும் இணைச்சிட்டோம்னு செய்தி வரப்போகுதா என்ன? இல்ல தாவேகாவுக்கு ரொம்ப ஆபத்து. தாவேகா ஜாக்கிரதையா இருக்கணும் விஜயன். ஏன்னு கேட்டா தாவேகால அவங்க போய் ஃபீல்ட் ஒர்க் பார்க்கணும், வேற வழியே கிடையாது தாவேகாவுக்கு. அங்கதான் அந்த இளைஞர்கள் உழைப்பாளர்கள் அப்படிலாம் நிறைய இருக்காங்க. சுவாமிநாதன், ஆகவே போய் சேர்த்தாதான் உழைக்க முடியும். நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் உங்க படிவம் மாற கொடுத்து நிறைய பேர் நிரப்ப வேண்டிய சூழல் இருக்கு. அதை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அந்த பணியும் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் முன்னெடுப்பாங்க. அது முன்னெடுத்தாலும் தாவேக்காவை நோக்கி தான் அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா பணிச்சுமை. சுவாமிநாதன், நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்தாலே அது தாவேகாவுக்கு தான் போகும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்களா, கைட் பண்ணுவாங்களா? அது தாவேகா தான் போகணும். இல்ல அவங்க ஆமா அது தாவேகா தான் களத்துக்கு போகணும். பட் அவங்க அதுல சுணக்கமா தான் இருக்க போறாங்க. எப்படினாலுமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குள்ள இருந்து ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க அந்த ஓட்டுகளை கொண்டு வரதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பட் அது எந்த உழைப்பும் செய்யாம பெரிய பிரயத்தனம் இல்லாம அது தாவேகாவை நோக்கி நகர்றதுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது கூடுதலான கவனம் சொல்றேன். ரெண்டாவது மிக முக்கியமா சார், அந்த தேர்தல் அந்த பணிகளை மேற்கொண்டது ரொம்ப சிரமங்கள் அனுபவிச்சதா சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த அளவுக்கு சிரமம் இல்லை. கேரளா போன்ற மாநிலத்திலேயே வாக்குச்சாவடி நிலைய அலுவலராக இருந்த அனீஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த அளவுக்கு அந்த பணிச்சுமை அவர்களுக்கு இருந்துச்சு. ஒரு மாத காலத்துல முடிக்கணும் அப்படிங்கிறதுனால கேரளால ஒரு 44 வயதே ஆன அரசு ஊழியர் தற்கொலையை செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னொன்று, முதல்வர் அவர்களே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. தேர்தல் ஆணையம் எங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது முழுக்க முழுக்க தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அப்புறம் எப்படி நாங்க எஸ்ஐஆர் பணிகள் அவங்க எப்படி செய்வாங்க உங்களுக்கே தெரியல ஒரு தொனியில் பேசியிருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்கள் அவ்வளவு பேருமே தமிழ்நாடு அரசினுடைய பணியாளர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் பெரும்பாலும் திமுகவினருக்கு ஏற்றது போன்று ஆட்கள் அவர்கள் சேர்க்க சொன்னவர்கள் பெரும்பாலும் சேர்த்தாங்க. அதுதான் கல இதாக எனக்கு ஒரு விளக்கம் அதிமுகவினர் சொன்னவர்களையும் சேர்த்தாங்க. சுவாமிநாதன், பொதுவாக ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வருதுன்னா தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல போயிடுவாங்க அதிகாரிகள்லாம், அரசு அதிகாரிகள்லாம். அப்போ எம்எல்ஏ அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கும், கவுன்சிலர் எல்லாமே சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அலுவலர்கள் இருந்தாங்க, இவங்க எல்லாம் இயங்கிக்கிட்டு தானே இருந்தாங்க. எம்எல்ஏ ஆபீஸோ கவுன்சிலர் ஆபீஸோ க்ளோஸ்டா அமலுக்கு வரல. அப்ப நீங்க சொல்றது ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நடத்தை விதிமுறை. அப்ப நீங்க சொல்றது அட்வான்டேஜ் டு கவர்மெண்ட். இரண்டு நிச்சயமாக அரசுக்கும் அதே போன்று அதிமுக போன்று ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு அமைப்புக்கும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தவர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் எந்த அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் இருந்தாங்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் இங்க பெரும்பான்மையானவர்கள் நீக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் யாரெல்லாம் மக்களோடும் அரசோடும் தொடர்புல இருந்த கட்சிகள் இங்க இருந்துச்சோ அந்த கட்சிகளுக்கு எந்த பாதமும் கிடையாது. உங்களுக்கு பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாஜக அங்க பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்த ஒரு கட்சி. அங்க அதே போல நிதிஷ்குமார் அவருடைய கட்சி அங்க ஆளுங்கட்சியாக இருந்தது. அது அவர்களுக்கு தானே ஃபேவராக இருந்தது. 1 லட்சம் ஓட்டு கூடுதலாக எடுத்திருக்காங்க.